ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விஜய் ஆண்டனியோட கான்சர்ட் டிக்கெட் தான் பார்க்க போகிறோம். இதான் வந்து விஜய் ஆண்டனியோட கடைசி கான்சர்ட். ஸோ யாரெல்லாம் புக் பண்ணணுமோ மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா June 13, 2026 எப்பயும் போல் நம்ம ஒய்எம்சி சென்னையில் தான் நடக்குது. இது நம்ம ஹிப்ஹாப் தமிழோட கான்சர்ட் நடந்துச்சு, அதே இடத்துல தான் நடக்குது. ஸோ வாட் ஆர் த கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். என்னென்ன கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபேன் பீட் லெஃப்ட்டு, பேன் பீட் ரைட்டு, பிளாட்டினம் லெஃப்ட்டு அப்புறம் இருக்குது. இது எல்லாமே இயர்லி பேர்டு. ஸோ நான் இயர்லி பேர்ட்லேயே புக் பண்ணிட்டேன். ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இயர்லி பேர்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் பீட்டு இந்த மாதிரி விஐபி அண்ட் தென் பிளாட்டினம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதான் வந்து டிக்கெட்டோட ப்ரைஸு. அண்ட் தென் நான் புக் பண்ண ஒரு இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து என்னோடய டிக்கெட்டு. இது என்னோடய டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500. ஸோ எப்படி இந்த 249 ரெடியூஸ் ஆச்சுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 249 ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அந்த ஆஃபர் நான் எப்படி அவைல் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் இதாக வந்து ஸ்டேஜஸ். ஸோ நம்ம முன்ன வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபேன் பீட்டு விஐபி ஃபேன் பீட்டு லெஃப்ட்டு ரைட்டு, அதே மாதிரி மிட்டு அது வந்து 25,000. பிளாட்டினம் லெஃப்ட் சீட்டிங்கு அது 2,000. விஐபி சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 2,000 பிளாட்டினம். அண்ட் தென் சிலாஸ் குமா ஃபேன் பீட்டுன்னு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏர்லி பீரியட் ஆஃபரும் முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு நார்மல் ஆஃபர் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் புக் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஆஃபர் 249 எப்படி ஆஃபர் இது பண்ணுறதுங்கிறத வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ காய்ஸ்.